வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாலினி ஒரு திருராசு. முதலில் உள்நாட்டு செய்திகள். அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்ற தீய நோக்கம் என்னிடமில்லை என ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அறக்கழிய போராட்டம் எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் எதிரிகள் யார் என்பதை வெளிப்படுத்தியது என ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற சவேந்திர சில்வாவின் சேவை நலன் பாராட்டு விழாவில் தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 2022ஆம் ஆண்டு அறக்கழிய போராட்டத்தினால் ஏற்பட்ட குழப்ப நிலை எனது இராணுவ வாழ்க்கையில் ஒரு சிக்கலான கட்டமாகும். இது எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் உண்மையான எதிரிகள் யார் என்பதை காட்டிக் கொடுத்ததாம். இராணுவம் என்பது ஒரு உத்தியோகபூர்வ ஆயுதப்படையாகும். இது வெளியில் அல்லது உள்நாட்டில் அரசுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் மக்களை பாதுகாக்க தயாராக உள்ளதாம். அறக்கழிய போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த இராணுவத்தினர் குறைந்தபட்ச அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டேன். எந்தவொரு சாதாரண அப்பாவி குடிமக்களும் இராணுவ துப்பாக்கிச் சூட்டில் இருப்பதை நான் விரும்பவில்லை. நிராயுத பாணியான மக்களுக்கு எதிராக அதிகாரத்தை பயன்படுத்தும் ஒருவனாக இருக்க நான் விரும்பவில்லை. இதேவழி அதிகார வெறி பிடித்த ஆட்சியாளர்கள் கூறுவது போல் அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்ற தீய நோக்கம் என்னிடமில்லை என சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைப்பு நடவடிக்கை ஜனவரி முதல் வாரத்தில் ஆரம்பமாக உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைப்பு நடவடிக்கை ஜனவரி முதல் வாரத்தில் ஆரம்பமாகும் எனவும் கட்சி தலைமை பதவியில் மாற்றம் வராது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய அரசியல் வேலை திட்டம் ஜனவரி முதல் வாரத்திலிருந்து முன்னெடுக்கப்படும். கட்சியின் விசேட கூட்டமும் நடத்தப்படும். கட்சி மறுசீரமைப்பு பணியும் ஆரம்பமாகும். சில பதவிகள் மாற்றம் வரும். அது மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றமாக இருக்கும். கட்சி தலைமை பதவியில் மாற்றம் வராது. ஆனால் தனக்குள்ளும் பலவீனங்களை இனங்கண்டு அவற்றை சரி செய்வதற்குரிய நடவடிக்கையில் கட்சித் தலைவர் ஈடுபட வேண்டும். மக்கள் அதனையே எதிர்பார்க்கின்றனர். அதேபோல ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைப்பு தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் நளின் பண்டார தெரிவித்தார். மாத்தறை சிறைச்சாலையில் உள்ள கட்டிடம் ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாத்தறை சிறைச்சாலையில் உள்ள கட்டடம் ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்ததில் 11 பேர் காயமடைந்தனர். நேற்றிரவு இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த 12 பேர் மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்தார். மீதிகம்பு பகுதியைச் சேர்ந்த 34 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். யாழ் இணுவில் பகுதியில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜா மகேஸ்வரனின் 17வது நினைவேந்தல் இடம்பெற்றது. கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர் தியாகராஜா மகேஸ்வரனின் 17வது நினைவேந்தல் யாழ் இணுவில் பகுதியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் மானிப்பாய் தொகுதி காரியாலயத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இதன்போது அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட தொகுதிகளின் அமைப்பாளர்கள், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மத்திய ஊவா தென் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மத்திய ஊவா தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு கிழக்கு, வடமத்திய, வடமேல் தென் மாகாணங்களில் அவ்வப்போதும் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மலையக மக்கள் முன்னணி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
தை பிறந்த கையோடு மலையக மக்கள் முன்னணியின் மறுசீரமைப்பு நடவடிக்கை ஆரம்பமாகும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மலையக மக்கள் முன்னணியின் ஸ்தாபக தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அமரர் பேனா சந்திரசேகரனின் 15வது சிறாப்பு தினம் நேற்று மதியம் ஹட்டனில் மலையக மக்கள் முன்னணியின் காரியாலயத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் முன்னணியின் பிரதி தலைவர் ஆர் ராஜாராம், முன்னணியின் செயலாளர் நாயகம் எஸ் விஜயதந்திரன், மலையக தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன், நிதி செயலாளர் தாளமுத்து சுதாகரன் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது மேடையில் வைக்கப்பட்டிருந்த பேனா சந்திரசேகரனின் உருவப்படத்திற்கு வே ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்தார். இதனையடுத்து அதிதிகள் நினைவுச் சுடர் ஏற்றியதுடன் அங்கு கலந்து கொண்ட பொதுமக்கள் நினைவுச் சுடரையும் ஏற்றினர். மக்களுடைய மனங்களிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. மாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் கடந்த அரசாங்கம் செய்த ஊழல், அவர்கள் செய்த நாஸ்தி விரயம், இதுதான் அவங்களோட காரணமாக இருக்கின்றது. ஆகவே அதனால தான் மக்கள் மாறி இருக்காங்க. அப்போ எங்களுடைய மக்களும் மனம் மாறி இருக்கிறாங்களா இல்லைங்கிறத நாங்கள் கொஞ்சம் இனி சுதாகரித்து வேலை செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் நமக்கு இருக்கின்றது. நம்ம சொன்னால் ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எந்த நாளும் நமக்கு இருக்க முடியாது. கட்சியினுடைய மறுசீரமைப்பை நாங்கள் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் மனசை புரிந்து கொண்டு அவர்களுடைய எதிர்பார்ப்பை அறிந்து கொண்டு கட்சியினுடைய மறுசீரமைப்பை நாங்கள் செய்ய வேண்டும். அதனால தான் நாங்களும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருந்திருக்கின்றோம். அது நாங்கள் பொங்கல் முடிஞ்சு சில மாற்றங்களை செய்வதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தல்களிலே நாங்கள் எங்களுடைய கட்சி தனியாக போட்டி போட வேண்டும் என்ற அபிப்பிராயம் எல்லார் மத்தியிலும் நிலவி வருகின்றது. அது அநேகமாக பத்திரிகையிலும் வந்திருக்கின்றது. எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேணுங்கிற நோக்கம் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த தேர்தலில் தமிழர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையும் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். அதற்கு நாங்கள் எல்லோரையும் ஒன்றா இணைத்து கொண்டு போக வேண்டிய பயணம் வந்தாலும் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இரணிமடு குளத்தின் வலதுகரை பகுதியில் காட்டு யானை 5 நாட்களாக கவலைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் வலதுகரை பகுதியில் கடந்த சனிக்கிழமை முதல் காலில் காயத்துடன் காட்டு யானை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அறிவித்த நிலையில் 2 தடவைகள் வந்து பார்த்ததாகவும் 5 நாட்கள் கடந்த நிலையில் தொடர்ந்தும் யானை காயங்களுடன் குறித்த பகுதியில் சஞ்சரித்து நிற்பதால் தொழிலுக்கு செல்லும் தாம் அச்சத்துடனேயே செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தரை தொடர்பு கொண்ட போது இது தொடர்பாக வனஜீவராசிகள் திணைக்கள வடமாகாணத்திற்கு பொறுப்பான வைத்தியருக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். யானை வந்து ஏதோ ஒரு வருத்தமோ இல்லை என்ன பிரச்சனை எங்களுக்கு முழங்குதில்லை. தண்ணி கரையில் வந்து நிற்கிது. இதில் மீன்பிடிக்கு போராக்கள் வட்டக்காட்சி பிரதேசத்தால் பாராக்கள் எல்லாரும் மற்ற இதில் பக்கத்தில் யானை வந்து நிற்கிறாள். சின்ன பொடிகள் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. இந்த யானை இந்த பண்டாலே மேலே ஏறி வந்து வயல் கரைக்கும் வரக்கூடிய தன்மையில் இருக்குது. காலமே பண்டில் ஏறி கலைச்சிருக்கிறாங்க. அப்போ இது சம்மந்தமாக நாங்களும் தகவல் கிடைச்சோன்னே கச்சேரிக்கு தெரியப்படுத்திட்டோம். இதே மாதிரி யானை வந்து இங்கால தென்னியல் வயல்கள் அழிப்பு நடந்து கொண்டிருந்தாலும் எந்த ஒரு அரசாங்கத்தால் சம்மந்தப்பட்டார்கள் யாருமே வந்து இந்த வரையும் எந்த ஒரு பாதுகாப்பு தந்த மாதிரியும் இல்லை. கடைசி இந்த இயலாத நிற்கிற யானை மதம் கொண்டா எத்தனை பேருக்கு பிரச்சனை வரும்ன்ற பிரச்சனை இருக்குது. மீனர் தொழிலாளிகள் போகிற பாதையில் தான் அந்த யானையை வந்து நிற்கிது. பேரண்டா வல்லத்தாளுக்காக தான் போய் வருவாங்க. அப்போ தயவு செய்து இந்த யானையை வந்து மீட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக மீட்டு கொண்டு போகிறதான் நல்லா. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் வின்சென்ட் டிபோலின் நினைவேந்தல் இடம்பெற்றது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் வின்சென்ட் டிபோலின் நினைவேந்தல் யாழில் நேற்று நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கொக்குவில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று மாலை நிகழ்வு இடம்பெற்றது. கட்சியின் தலைவராகவும் முன்னணியின் முக்கியஸ்தராகவும் இருந்த வின்சென்ட் டிபோலின் 4வது ஆண்டு நினைவேந்தல் முன்னணியினரால் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது பொதுச்சுடரேற்றப்பட்டு திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதன்போது கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். முன்னாள் அமைச்சர் தியாகராஜா மகேஸ்வரனின் 17வது ஆண்டு நினைவேந்தல் நேற்றைய தினம் இடம்பெற்றது.
கொழும்பில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் தியாகராஜா மகேஸ்வரனின் 17வது ஆண்டு நினைவேந்தல் நேற்றைய தினம் வட்டுக்கோட்டையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு ஐக்கிய தேசிய கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி அமைப்பாளர் விஜயமருதன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் அதனை அடுத்து ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மதகுருமார்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஹட்டன் போகவந்தலாவு புனித ஜெபமாலை மாதா ஆலயத்தில் விசேட ஆராதனை நேற்று இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் போகவந்தலாவு புனித ஜெபமாலை மாதா ஆலயத்தில் புது வருடத்தை முன்னிட்டு விசேட ஆராதனை நேற்று இடம்பெற்றது. இதன்போது ஆலய பங்குத்தந்தை ஜஸ்மின்ராஜ் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மேலும் விசேட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதுடன் பெருந்திரளான மக்கள் பங்கேற்றனர். ஒவ்வொரு பிரதேசமும் அபிவிருத்தி அடைவதற்கு கல்விதான் இன்றியமையாதது என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் முக்கிய சொத்து கல்வி எனவும் எந்தவொரு பிரதேசமும் அபிவிருத்தி அடைவதற்கு கல்விதான் இன்றியமையாதது எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நவேந்த நாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சபையால் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் தேவையுடைய மாணவர்களுக்கான நிதியுதவி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது ஆளுநர் இதனை தெரிவித்தார். வடக்கு மாகாண மகளிர் விவகாரம், புனர்வாழ்வளித்தல், சமூக சேவைகள், கூட்டுறவு உணவு வழங்கலும் விநியோகமும் மற்றும் தொழில்துறையும், தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் செயலர் போனா பாக்கிஷன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. வடக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்களத்தால் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 722 மாணவர்கள் இந்த திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் 100 பேருக்கு இன்றைய தினம் சம்பிரதாயபூர்வமாக நிதியுதவி வழங்கப்பட்டது. என்ன இருந்தாலும் நம்மளுடைய மாகாணத்தில் மிக முக்கியமானது கல்விதான். எதையும் எந்த ஒரு பிரதேசத்தையும் அபிவிருத்தி அடைவதோட கல்விதான் மிக முக்கியம். கல்வி இல்லாமல் எதையும் செய்யலாம். நாங்கள் எங்களுடைய உயர் பதவிகளுக்கு போடக்கூடிய ப்ரொமோஷன்ஸுக்கு கூட நாங்கள் இந்த உயிரை பணையம் பற்றி தான் போய் வந்தோம். நாங்கள் அந்த வகையில் அந்த இதையும் செய்யலாம், இதையும் செய்வோம் என்ற ஒரு உறுதுணையும் துணிவும் இருக்கின்றது. செல்வ விமானி ஜனாதிபதி விருது தேசிய கைப்பணி போட்டியில் வெற்றி பெற்ற வடக்கு மாகாண கலைஞர்களின் மதிப்பளிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. உள்ளூர் கைப்பணி கலைஞர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்த அவர்களை தேசிய ரீதியில் கௌரவப்படுத்தும் நோக்கில் செல்வ விமானி ஜனாதிபதி விருது தேசிய கைப்பணி போட்டியில் வெற்றி பெற்ற வடக்கு மாகாண கலைஞர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது. கைத்தொழில் அமைச்சின் வழிகாட்டுதலுடன் தேசிய அறங்கலிகள் பேரவையால் வருடாந்து நடத்தப்படும் குறித்த நிகழ்வு வடக்கு மாகாண ஆளுநர் நவேந்த நாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்திலிருந்து 119 ஆக்கங்கள் தேசிய மட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 29 பேர் விருதுகளை பெற்றுள்ளனர். முதல் தடவையாக தங்க விருது வடக்கு மாகாணத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த கலைஞர்களை பாராட்டிய ஆளுநர் தொடர்ந்தும் வடக்கு மாகாணத்திற்கு அவர்கள் பெருமை சேர்க்க வேண்டும் எனவும் கோரினார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களத்தின் பணிப்பாளர் சேனா வனஜாவும் கலந்து கொண்டிருந்தார். ரெண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டிலிருந்து சிற்பாவிமானி போட்டிகள் பங்கு பெற்றி பல விருதுகளை பெற்று வந்திருக்கின்றேன். இவரிடம் புத்தாக்க முயற்சியாக இரட்டை வயலினை உருவாக்கியமைக்காக தேசிய ரீதியில் தங்க விருதினை பெற்று தந்துள்ளது. அதையிட்டு நானும் எனது குடும்பத்தினரும் மகிழ்ச்சி அடைவதோடு இது வடமாகாணத்துக்கு கிடைத்த பெரும் அடைவாக கருதுகின்றேன். இதேபோல ஏனைய கைப்பணியாளர்களும் தங்களது புத்தாக்க முயற்சிகளை மேற்கொண்டு தேசிய ரீதியில் பல அடைவுகளை பெற வேண்டும் என்பதே எனது விருப்பாகும். வடக்கு மாகாண ஆளுநர் பலானி விமானப்படை தளபதி ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடினர். வடக்கு மாகாண ஆளுநர் நவேந்த நாயகனை பலாலி விமானப்படை தளபதி குரூப் கேப்டன் குமாரசிறி சம்பிரதோபமாக நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இருவரும் பரிமாறிக்கொண்டனர். எதிர்காலத்தில் பல்வேறு விடயங்கள் குறித்தும் நேரடியாக சந்தித்து பேசுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதா.
முன்னுதாரணமான நாடாளுமன்றத்தை கட்டியெழுப்ப சகலரின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்ன தெரிவித்துள்ளார். மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றி மிகவும் முன்னுதாரணமான நாடாளுமன்றத்தை கட்டியெழுப்ப சகலரின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன் என புதிய வருடத்தில் கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட சபாநாயகர் வைத்தியகலாந்தி ஜெகத் விக்ரமரெட்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களத்தினரால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றி மிகவும் முன்னுதாரணமாக நாடாளுமன்றத்தை கட்டியெழுப்ப அனைவரினது ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றோம். புதிய உறுப்பினர்கள் பலர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி இருக்கும் பின்புலத்தில் நாடாளுமன்ற பணியாளர் தொகுதியினரின் பணியையும் சபாநாயகர் இங்கு பாராட்டியதுடன் எதிர்காலத்தில் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் தனித்துவத்தை அடையாளத்துடனும் கூடிய நாடாளுமன்றத்தை உருவாக்க அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதில் நாடாளுமன்றத்தின் வகைவாக்கம் முக்கியமானது. இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் ஹேமாலி வீரசேகர குறிப்பிடுகையில் நாட்டில் பல மாற்றங்கள் ஏற்படும் ஆண்டான 2025ஆம் ஆண்டில் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் பாரிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது. நாடாளுமன்றத்தின் பணியாளர் தொகுதியினர் அதாவது துறையை சேர்ந்த இதுவரை ஆற்றி வரும் பணிகளுக்கு நன்றி தெரிவித்த அவர் நாட்டின் உயரிய நிறுவனமான நாடாளுமன்றத்தில் பணியாற்றும் அனைவரினதும் பங்கு மிகவும் முக்கியமானது. புதிய வருடத்தின் தொடக்கத்தில் சிறந்த அணுகுமுறையுடன் மிகவும் திறமையான சேவையை வழங்குவதன் மூலம் இலங்கையின் பெயர் உலகளாவிய ரீதியில் பிரகாசிக்க வேண்டும் என அவர் வாழ்த்தினார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தலின் பின்னர் 10வது நாடாளுமன்றத்திற்கு பெருமை மிக்க ஆரம்பத்தை வழங்கவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவசியமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய பணியாளர்களுக்கு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணத்தீர தனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார். புதிய வருடத்திற்கான வாழ்த்துக்களை தெரிவித்த செயலாளர் நாயகம் போட்டி பரீட்சை மற்றும் நேர்முக பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்ற நியமனங்களை பெறும் திறமையான பணியாளர்களை இலங்கை பாராளுமன்றத்தில் இருப்பதாகவும் அவர்களின் அர்ப்பணிப்பை எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமது பணிகளை நிறைவேற்றுவதற்கு வழங்கி வரும் ஒத்துழைப்புக்கு மேலதிகமாக தினமும் நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும் வெளிநாட்டு தூதுவர்கள், விருந்தினர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பாடசாலை மாணவர்களுக்கு சிறந்த சேவையை வழங்கி வரும் பணியாளர்கள், இணைந்த சேவையின் பணியாளர்கள் அனைவரும் அவர் தனது நன்றியையும் தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளில் முறையான பாதுகாப்பை வழங்குவதன் மூலம் பங்களிக்க இலங்கை போலீஸ் உட்பட அனைத்து பாதுகாப்பு படையினருக்கும் அவர் தனது நன்றிகளையும் தெரிவித்தார். நாடாளுமன்ற பதவி பயணி தலைமை அதிகாரியும் பிரதி செயலாளர் நாயகமுமான கமித குலரண்ண, உதவி செயலாளர் நாயகம் கன்சா அபிரட்ன, நாடாளுமன்ற திணைக்களங்களின் பிரதிநிதிகள், இணைந்த சேவைகளின் பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.